ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு, "அண்ணன் நீங்க பின்னாடி இருக்கிற பாத்ரூம் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய ரூம்ல இருக்கிற அந்த பாத்ரூமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அட இதில போய் என்னப்பா இருக்கு? பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க அதே யூஸ் பண்ணிக்கிறோம்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நிலா இருந்துட்டு, "நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங்கு ரிசப்ஷன முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கலாம். அதுவரைக்கும் நீங்க என்னோட ரூமே யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த ரூம்ல இருக்க வேண்டாம்" அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு, "நைட்டு நீ உங்கள் அப்பாவோட பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் நிலா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சாரி சோழன், அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் அத்தனை தடவை என் அண்ணிக்கிட்டேயும் சரி என் அம்மாக்கிட்டேயும் சரி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு வேலையாக அவங்க பார்த்து வச்சுருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணதுனால தான் இந்த ரிசப்ஷனே நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லையே" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் உங்கள் அப்பா ஒரு வருஷமாக உங்க கூட பேசாமல் இருந்திருக்காரு. இப்போ தான் மறுபடியும் உங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது இங்கே யாராலையும் தடைப்பட்டுறக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதுக்கு சரின்னே சொன்னோம். உனக்காக தான் நிலா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடேசன் எல்லாருமே கிளம்பி வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு, "சும்மா தானே இருக்கீங்க, இந்த பொருளெல்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக அடுக்கி வைக்கலாமில்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.